காலையில் 4 நாளைக்கு இருக்குது. இதை நீங்கள் ஒரு 5 வருஷம் பண்ணி பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த நோயும் வராது, எந்த நோய் இருந்தாலும் சரியாயிடும். இது நம்ம உடம்பு சரி பண்ணக்கூடியது தான். நம்ம எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது சரி பண்ண முடியாத வேலையை அந்த உடம்பு அந்த நேரத்தில் பண்ணிடும். அந்த தன்மை அது இருக்குது. ஆனால் மேக்சிமம் நம்ம நோய்கள் எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் வரும். நமக்கு மனசில் பயம் வந்துட்டுன்னா ஒரு வேதி வரும். அதிகமான கவனம் வந்தால் ஒரு வேதி வரும். அதிகமான சோகம் தான் ஒரு வேதி வரும். இது எல்லாம் நம்ம மனசில் உள்ள இந்த வேறுபட்ட கோணத்தில் வரக்கூடிய அதிகப்படியாக வரும்போது அந்த வேதி வர ஆரம்பிச்சு. இதுதான் நடைமுறை. இது அக்குப்ரெஷர்ல இதில் எல்லாமே இந்த குணங்களை சரி பண்ணக்கூடியது தான். அதில் பயத்தை நீக்கிறதுக்கும், வெக்கத்தை நீக்கிறதுக்கும், கோபத்தை நீக்கிறதுக்கும் இந்த மாதிரிப்பட்ட தன்மைகளை தான் அது மாற்றும். இப்படி மாற்றும் போது அது சரியாகும். இதுதான் அந்த பேஸ். சித்தா பேஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட் என்னென்ன ஆக்டிவேட் பண்ணுதுங்கிறது, அதாவது ஒரு இந்த காரணங்கள்னால உடம்புல உள்ள அந்த பாயிண்ட் நர்ம பாயிண்ட் வந்து லாக் ஆகிடும். நர்ம பாயிண்ட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. மூளையிலிருந்து வரக்கூடிய ஒரு நரம்புல இருந்து எந்தெந்த பாகத்துக்கு எந்தெந்த நரம்பு போகணுங்கிற பிரியக்கூடிய இடம் தான் பாயிண்ட். நர்ம பாயிண்ட்ங்கிற பெரிய கம்மசூத்திரம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த நர்ம பாயிண்ட்ங்கிறது மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய இடம். ஜாயிண்ட் எது எதுக்கு எந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது, அந்த ஜாயிண்ட் டேமேஜ் பண்ணியாச்சுன்னா அந்தந்த உறுப்பு கெட்டு போயிடும். இந்தந்த உறுப்பு கெட்டுருக்குன்னா அந்தந்த ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுன்னா அந்தந்த உறுப்பு ஆக்டிவ் ஆகும். இது அதனுடைய தன்மை. இது வந்து பேசணும். மற்ற மருந்துகள் வந்து ஓவர்